யாரெல்லாம் செல்வத்தை ஜகாத்தாக வழங்காமல் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு கல்லை வைத்து மறுமையில தண்டனை தரப்படுமா. எதை அல்லாஹ் நரக நெருப்பினுடைய எரிபொருளாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த கல்லை அல்லாஹ் அப்படியே சூடாக்குவானா. கல் அப்படியே சூடாக்கி நெஞ்சு மார்பு பகுதியில் அது வைக்கப்பட்டு முதுகு வழியாக அந்த கல் வெளியேற்றப்படும். எந்த பொருளாதாரத்தை இறை வழியில் அல்லாஹ் சொல்லி இருக்கிற அடிப்படையில் ஜகாத்தாக செலவிடாமல் சேகரித்து வைத்திருக்கிறார்களோ பேர்பட்டவர்களுக்கு நரக எரிபொருளான அந்த கல்லை மார்பில் வைத்து பின் வழியாக அது வெளியேறுகிற அளவிற்கு வேதனை செய்யப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாட்களில் சிறந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தபடி அந்த ஜும்ஆவின் வணக்கத்தை நிறைவு செய்கிற நோக்கில் இங்கு ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் நாமெல்லாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ, வணக்க வழிபாடுகளோடு இல்லாமல் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்கிற ஒவ்வொருவரும் சக மனிதர்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிறது. பொதுவாக மதங்களை எதிர்ப்பவர்கள் சொல்வார்கள், கடவுளை மற மனிதனை நினை என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஓர் இறைவனை நினைக்கும் போதுதான், அவனை நம்புகிற போதுதான் சக மனிதர்களுக்கு உதவுகிற ஒரு நற்பண்பை ஒருவரால் பெற முடியும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறது. அதனால்தான் திருமறை குர்ஆனிலே நாம் எடுத்து பார்க்கிற போது அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று சொல்கிற கட்டளைகளுக்கு நிகராக அகீமுஸ் ஸலா என்று அல்லாஹ் சொல்கிற போது வஆத்து ஸகா, நீங்கள் ஜகாத்தையும் வழங்க வேண்டும் என்று அதை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஒரு முஸ்லீம் எப்படி இறைவனுக்கு தொழுதாக வேண்டுமோ, அது அவன் மீது விதிக்கப்பட்ட கட்டாய கடமையோ, அதே மாதிரி இன்னொருவருக்கு உதவுகிற இன்ன பிற மனிதர்களை நேசித்து அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு நாம் அவர்களுக்கு நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வழங்குகிற அந்த ஜகாத் என்பது ஒவ்வொருவர் மீதும் விதிக்கப்பட்ட கட்டாய கடமை என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இதை இஸ்லாம் எந்த அளவிற்கு முன்னிறுத்துகிறது என்றால், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் குறிப்பிடுகையிலேயே 3வது தூணாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வ ஈதாஇ ஸகா, நீங்கள் ஜகாத்தை வழங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிற போதும் கூட வைலுல் லில் முஸ்ரிகீன், இணை கற்பிப்பவர்களுக்கு கேடுதான், அல்லதீன லா யுத்தூன ஸகாத வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த இணை கற்பிப்பவர்களுக்கு கேடுதான். ஏன் அப்படின்னா, அல்லதீன லா யுத்தூன ஸகா, அவர்கள் இந்த ஜகாத்தை வழங்குவது இல்லை, மறுமையை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று இறைவன் சொல்கிறான். இப்போ இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஜகாத் என்கிற ஒரு கொடையை ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாயமாக்குகிறது. அது எப்படி இறைவனுக்கு நாம் வணக்கம் செலுத்துவது ஒரு முஸ்லீம் மீது கடமையோ, அது போன்ற ஒரு கடமையாக இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஜகாத்தை நமக்கு முன்வைக்கிறது. அதை செய்ய மறுப்பவர்களை இணை கற்பிப்பாளர்களாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. இணை கற்பிப்பாளர்களுடைய சிந்தனை, அது இணை கற்பிப்பாளர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்பேற்பட்ட இந்த ஜகாத் குறித்த இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்களுடைய மனநிலையை நாம் பார்த்தோம் அப்படின்னா, பலருக்கு ஜகாத் அப்படின்னா என்னன்னே தெரிவது கிடையாது. அது ஏதோ ஒரு கடமை, ஏதோ நாம தான தர்மங்களை செய்து வருவதை போன்று
விரும்பி செய்யக்கூடிய ஒன்று என்று தான் பலரும் பெரும்பான்மையான நபர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதில் அது கட்டாய கடமை என்று விளங்கிய சிலரும் கூட அதை முறையாக எப்படி கொடுக்கணும், இஸ்லாம் என்ன மாதிரியான வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது, எப்படி அந்த கடமையை நாம் நிறைவு செய்ய அந்த வழிவகைகளை மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கு என்கிற புரிதல் இல்லாத நிலையை நாம் இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது. அதன் விளைவாக நாம் பார்க்கிற போது பெரும் செல்வந்தர்கள் கூட ஜகாத் கடமையானதை உணர மறுத்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி உணர்ந்தவர்கள் கூட ஏதோ சில சில்லறைகளை கொடுத்து விட்டால் முடிந்து விட்டது, ஏதோ சில அதற்கான மலிவு விலை புடவைகளை வாங்கி கொடுத்து விட்டால் முடிந்து விட்டது, ஏதோ அதற்காக ஒதுக்கப்பட்ட சில பொருட்களை ஒரு ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நாம் வழங்குவதுதான் ஜகாத் என்று சிலர் தவறாக விளங்கி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இதை எப்படி நமக்கு வலியுறுத்தி காட்டி இருக்கிறது? ஃபரீலத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிற கட்டாய கடமை என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அல்லாஹ் திருமறையில பல்வேறு இடங்கள்ல சொல்றான், ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத்த வ யூது ஸகா. நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் உள தூய்மையாக வழங்க வேண்டும் என்பது எப்படி உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதோ, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பது எப்படி கட்டளையிடப்பட்டதோ அதே மாதிரி நீங்கள் ஜக்காத்தை வழங்கியாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் நம்மிடையே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்பேற்பட்ட இந்த ஜகாத் குறித்த போதிய புரிதல், முதல்ல ஜகாத்னா என்ன என்கிற புரிதல் இருக்கணும்ல. எதை நாம ஜகாத் என்று வரையறுக்க வேண்டும்? அன்றாடம் நாம விரும்பி சதக்காவாக தான தர்மங்களாக நம்முடைய விருப்பத்தின் பெயரில் நாம செய்கிறோமே, இதை ஜக்காத்தாக நாம் கருத முடியாது. ஜக்காத் என்றால் அதற்கான தனித்த சட்டங்களை மார்க்கம் சொல்கிறது. யாருக்கு அது கடமை என்கிற வரை விளக்கணத்தை சொல்கிறது, யாருக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி கொடுக்கப்பட வேண்டும், எந்த கால வரையறையில் அது வழங்கப்படணும் என்கிற வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த புரிதலே இல்லாமல் கடந்து செல்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த ஜக்காத் விதியாக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ லம் யஃப்ரிலி ஜகாத்த. இந்த ஜக்காத் என்பது எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இல்லா லியுதையிப மா பக்கிய மின் அம்வாலிக்கும். உங்களுடைய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்த பிறகு எஞ்சி இருக்கிற உங்களுடைய செல்வத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்காகவே தவிர இந்த ஜக்காத் கடமை இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஹலாலான முறையில் நாம் சம்பாதித்திருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிற வகையில் வட்டியை தவிர்த்து, கலப்படத்தை தவிர்த்து, மோசடியை தவிர்த்து நாம் இறைவன் சொல்லித்தந்த பாதையில் நாம் சம்பாதித்திருந்தாலும் கூட நம்முடைய செல்வத்தில் இருந்து 2.5% நாம் ஜக்காத்தாக கொடுத்த பிறகுதான் எஞ்சி இருக்கிற 97.5% நம்முடைய பொருளாதாரம் தூய்மையடையும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. நீங்க எப்படி சம்பாதித்திருந்தாலும், எந்த அளவிற்கு உங்களுடைய அந்த செல்வங்களை நீங்கள் எப்படி சிரமப்பட்டு சேகரித்திருந்தாலும் அதை இறைவன் பார்வையில் நீங்கள் தூய்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை வெளியாக்கி இருக்க வேண்டும், ஜக்காத்தை நீங்கள் வழங்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் எஞ்சி இருக்கிற உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்றால் ஒரு மனிதனை எப்படி பண்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்தில் இருந்தே 2.5% வெளியாக்குவதன் மூலமாகத்தான் அதை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால், ஒரு முஸ்லிம் ஒரு அடுத்தவனை அடித்து, அடுத்தவனிடத்தில் திருடி, மோசடி செய்து, லஞ்சமாக பெற்று, அடுத்தவர்களுக்கு நாம் ஒரு துரோகம் இழைத்து, வேறு விதமான மனித குலத்திற்கு எதிரான இஸ்லாம் தடை செய்திருக்கிற வகையில் பொருளீட்டுவதை ஆகுமானதாக கருதுவானா? வட்டி மூலமாக ஒருவனை சுரண்டி சம்பாதிப்பதை அவன் சரியான பார்வையோடு அதை சரிகாண நினைப்பானா?
அப்போ அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இந்த ஜகாத் விதியாக்கப்பட்டதற்கான நோக்கத்தை, வரைவிலக்கணத்தை நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இது! இந்த முக்கியத்துவத்தை இன்றைக்கு உணராமலேயே நாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய திருமறை வசனங்களும் நபிமொழிகளும் இதை எப்படி நமக்கு வழிகாட்டுகிறது என்றால், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே எப்படி அவர் மீது தொழுகை கடமையாகிறதோ, அவர் செல்வந்தராக இருந்தால், இஸ்லாம் சொல்லுகிற ஒரு பொருளாதார நிலையை அவர் அடைந்திருந்தால் அவர் மீது ஜக்காத்தும் கடமை என்று இஸ்லாம் சொல்லுது. நாம் ஏதோ யாருக்கோ கடமை, எவ்வளவோ தொகை இருக்கணும், பெரும் பெரும் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக இருக்கணும், பெரிய பொருளாதாரத்தை வைத்திருக்க வேண்டும், பெரும் பெரும் மாளிகைகளில் சொகுசு பங்களாக்களில் இருக்கணும் என்கிற கற்பனையிலேயே அதை தெரிந்து கொள்ளாமலே நகர்ந்திருக்கிறோம். இஸ்லாம் என்ன அதற்கான அந்த செல்வ அளவீடை முன்வைக்கிறது, யார் மீதுதான் ஜக்காத்தை இஸ்லாம் விதியாக்கி இருக்கிறது என்கிற பார்வை நமக்கு தெரிந்திருக்கணும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு வருடத்தில் 85 கிராம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிற போது 20 தீனார் அளவிற்கான அந்த சொத்து மதிப்பு யாரிடத்தில் இருக்கிறதோ, கிட்டத்தட்ட இன்றைய மதிப்பின்படி பார்க்கிற போது தங்கத்தின் மதிப்பாக 85 கிராம். 85 கிராம் தங்கமே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த 85 கிராம் தங்க மதிப்பு இன்றைக்கு எவ்வளவோ அதற்கு நிகரான சொத்து மதிப்பு ஒரு இடத்துல இருக்கணும். அது வீடாக இருக்கலாம், அவர் வைத்திருக்கிற நிலமாக இருக்கலாம், அவர் பயன்படுத்துகிற பெரும் வாகனங்களாக இருக்கலாம், அவர் முதலீடு செய்திருக்கிற பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கிற வைகளாக இருக்கலாம், அக்கௌண்ட்டில் சேவிங்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஒருவருக்கு அவருடைய சொத்தாக, சொத்து மதிக்கத்தக்க வகையில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ, எதை நாம் பணமாக்கி கொள்ள முடியுமோ, எதற்கு மதிப்பு இருக்கிறதோ அந்த அத்தனையும் கணக்கிட்டு பார்க்கிற போது இன்றைக்கு 85 கிராமுக்கு நிகரான சொத்து மதிப்பு ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் கட்டாயமாக 2.5% அதற்கு ஜக்காத்தை வழங்கிவிட்டு இனி வருகிற எல்லா வருமானத்திற்கும் அவர் ஜக்காத்தை வழங்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இப்பேற்பட்ட இந்த கடமை இன்றைக்கு எப்படி பார்க்கப்படுகிறது? ஏதோ நம்மை தூரமாக்கி வேறு யாருக்கோ கடமை என்கிற மாதிரி பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் முதல்ல அந்த நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்க வந்து பையத் செய்கிற போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜக்காத்தினுடைய அடிப்படையை சொல்றாங்க. ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹுவின் தூதரிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்க உறுதிமொழி அளிக்க வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் தொழுகையை கடைபிடிப்பதை சொல்லுகிற போதே ஜக்காத்தையும் கடைபிடிப்பதாக, நீங்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும், ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நன்மையை நாடுவதாக நீங்கள் உறுதிமொழி பையத் செய்து கொடுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் பெறுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் முஆத் அவர்களை அனுப்புகிற போதே, ஆளுநராக நியமித்து அனுப்புகிற போதே, அங்கு அல்லாஹுவின் தூதர் இந்த இஸ்லாத்தை முதல் அடிப்படையாக வைத்து தொழுகை, அடுத்து அவர்கள் தொழுகையை ஒப்புக்கொள்கிற போது ஜக்காத் அவர்கள் மீது கடமை என்பதை சொல்லுங்கள் என்று வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஜக்காத் இன்றைக்கு எந்த அளவிற்கு பார்க்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சந்தர்ப்பங்களில் இதனுடைய முக்கியத்துவத்தை, சாதாரண இஸ்லாத்தை தெரிந்து வருகிற ஒரு கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நஜ்து வாசி ஒருவர் தலைவிரி கோலத்தோடு வருகிறார். இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக பெரும் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிற போதும் கூட அவர் ஒவ்வொரு இஸ்லாத்தின் அடிப்படைகளையும் அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு விளக்கி வருகையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு ஜக்காத் உங்கள் மீது கடமை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிற போது அவர் கேட்கிறார், ஹல் அலைய கைரஹா, அது அல்லாதது என் மீது கடமையாக இருக்கிறதா என்று கேட்கிற போது, நீங்களாக விரும்பி செய்கிற உபரியான தான தர்மங்களை தவிர அதை நீங்கள் விருப்பம் போல செய்து கொள்ளலாம், ஆனால் உங்கள் பொருளாதாரத்தின் மீது கட்டாயமாக நீங்கள் செய்தாக வேண்டியது இந்த ஜக்காத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அப்போ நாம் இதனுடைய முக்கியத்துவத்தை உணரணும்.
இது நம் மீது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு இதற்கு முன்பாக வந்த சமுதாய மக்களுக்கு, பனு இஸ்ரவேலர்களுக்கு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இப்படி பல்வேறு இறை தூதர்களுக்கும் பல சமுதாய மக்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒன்றை நாம் திருமறை குர்ஆன் வாயிலாக பார்க்க முடிகிறது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதை நாம் ஒரு சாதாரணமான ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதை நாம் செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் நாம் இருந்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் மார்க்கம் இதை சொல்லலை. இதை செய்யவில்லை என்றால், நாம் செய்ய மறுத்து விட்டோம் என்றால் தண்டனை இருக்கிறது என்கிற அளவிற்கு மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜகாத் சம்பந்தமான எண்ணற்ற பல வழிகாட்டுதல்கள் வழங்குறாங்க. திருமறை குர்ஆனும் நமக்கு முன் வந்து வழங்குவதை பார்க்கிறோம். நமக்கு சொல்லி காட்டுகிற போதே இதை எப்படியான மனப்பான்மை நமக்கு இருக்கணும்னா, நம் பொருளாதாரத்தின் மீது அவர்களுக்கு அதனுடைய உரிமைதாரர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று இஸ்லாம் பேசுகிறது. வல்லதீன ஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூமும் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அதில் யாசிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த வறியவர்களுக்கும் அதில் அறியப்பட்ட ஒரு உரிமை இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ அந்த ஜக்காத்தை பொறுத்தவரை யார் கொடுக்க வேண்டும் என்று எப்படி மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கிறதோ, யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை வழங்குது. இன்னைக்கு அதுலேயும் நம்முடைய சமுதாய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ பள்ளிவாசல் கட்டுமான நிதிக்கோ அல்லது வேறு சில வகைகள், வேறு நற்பணிகளுக்கு நாம் அதை வழங்கி கொள்ளலாம் தானே என்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் கூட சமுதாயத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் திருமறை வசனம் இதை எப்படி சொல்லி காட்டுகிறது என்றால், 8 சாராருக்கு மட்டும்தான் இந்த ஜக்காத்தினுடைய நிதி செலவிடப்பட வேண்டும். பொதுவாக நம்முடைய தான தர்மங்களை பொறுத்தவரை எந்த வகையில் அல்லாஹ்வின் பாதையில் இறைவனுடைய திருமுகத்தை நாடி, இறைவனுடைய திருப்தியை நாடி எந்த நற்பணிக்கும் நாம் செலவிடலாம். ஒருவருக்கு உணவளிக்கலாம், ஒருவருக்கு உடையளிக்கலாம், ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இறைவன் எதையெல்லாம் நமக்கு ஆகுமாக்கி இருக்கிறானோ அத்தனை காரியங்களுக்கும் நம்முடைய பொருளாதாரங்களை நாம முன்வந்து இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக செலவழிப்பவையே எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் நம் மீது விதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜகாத் என்கிற கட்டாய கடமையை எப்படி நாம் அதை வெளியேற்றி ஆக வேண்டும் என்றால், எப்படி அதை நாம் வழங்கியாக வேண்டும் என்றால், அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா. ஜகாத் என்பதை பொறுத்தவரை முதல் சாராராக இறைவன் சொல்கிறான் லில் ஃபுகரா, அது வறியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். வல் மசாக்கின், அது ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். வல் ஆமிலீன அலைஹா, அதை வசூலிக்க கூடியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். வல் முஅல்லஃபாத்தி குலூபுஹும், எவருடைய உள்ளம் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். வஃபிர் ரிகாபி, யார் அந்த அடிமைகளை விடுதலை செய்கிறார்களோ அவர்கள் விஷயத்தில் அது செலவிடப்பட வேண்டும். வல் காரிமீன, யார் கடன் பெற்று அதை அடைக்க முடியாமல் கடனாளியாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக அது செலவிடப்பட வேண்டும். வஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர்களுக்காக அது செலவிடப்பட வேண்டும். வ இப்னு சபீல், வழிப்போக்கர்களாக இருக்கக்கூடியவர்கள் விஷயத்தில் செலவிடப்படணும். இந்த 8 சாரார்கள் விஷயத்தில் செலவிடப்படுவதை மட்டும்தான் நாம ஜக்காத்தினுடைய நிதியாக, ஜக்காத் என்பது இந்த 8 வகையினரை தவிர்த்து நாம் வேறு யாருக்கும் செலவிட முடியாது என்கிற வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்லுது. அதில் யார் வறியவர்களாக யாசகம் கேட்டு நம்மிடத்தில் வருகிறார்களோ அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை மேம்படுத்துவதற்காக இந்த ஜக்காத் நிதியை நாம் செலவிடணும். யார் ஏழைகளாக தன்னுடைய அந்த வறிய நிலையினால் யாசகம் கூட கேட்க முடியாத அளவிற்கு தன்னுடைய ஏழ்மையில் வாடி கிடக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து இந்த ஜகாத் வழங்கப்பட வேண்டும். அதற்காக தங்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய வசூலிப்பவர்களுக்கு அவங்களுக்காக வேண்டி ஒதுக்கி நாம் அதை வழங்க வேண்டும். அதே மாதிரி யார் இஸ்லாத்தின் மீது ஆவலோடு இஸ்லாத்தை புதிதாக ஏற்றவராக இருக்கலாம், அவங்களுக்காக வேண்டி இந்த ஜகாத்தினுடைய தொகை கொடுக்கப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே மாதிரி அடிமைகளை விடுதலை செய்வது, கடன்பட்ட அந்த நபரை அந்த கடனிலிருந்து தன்னுடைய தேவைக்கு அத்தியாவசியத்திற்கு கடன் வாங்கி மாட்டி கொண்டிருக்கிறவரை நாம் வென்றெடுக்கும் விதமாக இப்படி செலவிடப்படணும். அவருடைய செலவினங்களுக்காக யார் வழிப்போக்கராக தன்னுடைய பாதையில் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து தன்னுடைய பகுதிக்கு செல்ல முடியாமல் திக்கற்று நிற்கிறார்களோ அவர்கள் விஷயத்தில் செலவிடப்பட வேண்டும். அல்லாஹுவின் பாதையில் யாரெல்லாம் போருக்காக தயார் செய்து தன்னுடைய அந்த பணிகளை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் விஷயத்தில் செலவிடப்பட வேண்டும் என்று இப்படி இந்த 8 பட்டியலை திருமறை குர்ஆன் நமக்கு போடுவதை பார்க்கிறோம்.
அப்போ ஒரு போதிய புரிதல் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற அந்த அடிப்படை நம் மீது விதியாக்கி இருக்கிற கடமை குறித்த புரிதல் எல்லாத்துக்கும் இருக்கணும். யாரும் நம்முடைய பொருளாதார நிலை எப்படியும் மாறும். இப்படி இருக்கக்கூடியவர்கள் நாம் அப்படி போவோம். ஒன்றும் இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து இறைவன் நம்மை மேம்படுத்துவான். அதே மாதிரி மேம்படுத்திய நிலையிலிருந்து கீழேயும் இறங்கி வருவோம். எப்படி நாம் இருந்தாலும் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் மையப்படுத்தி நம்முடைய பொருளாதார நிலைக்கு நாம் ஜக்காத்தின் மீது கடமையாக இருக்கிறதா என்கிற விழிப்புணர்வு நம்மிடத்தில் இருக்கணும். ஏன்னா இறைவனை சந்திக்கிற போது இறைவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற இந்த கடமை குறித்து இறைவன் கேள்வி எழுப்புவானே, என்ன பதில் சொல்ல போகிறோம், எப்படி நாம் இறைவனை சந்திக்க இருக்கிறோம் என்கிற பார்வை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கணும். ஏன்னா இதை சாதாரணமான ஒன்றாக இஸ்லாம் பார்க்கல. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், இந்த ஜக்காத்தை வழங்க மறுப்பவர்களுக்கு கடும் தண்டனை மறுமை நாளில் வழங்கப்படும் என்று திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதில் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது, வல்லதீன யக்னிசூன தஹப வல் ஃபில்லா, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஸ்ஸிர்ஹும் பி அஸாபின் அலீம், அவர்களுக்கு அந்த துன்புறுத்துகிற வேதனை இருக்கிறது என்கிற நற்செய்தியை சொல்லுங்க. சேமித்து வைத்தீர்களா, ஜக்காத்தை வழங்காமல் வைத்து கொண்டிருந்தீர்களா, உங்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்கிறது என்று சொல்லி அந்த வேதனையை அல்லாஹ் வர்ணிக்கிறான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபி நாரி ஜஹன்னம், அந்த நரக நெருப்பில் அவர்களுக்கு அப்படியே அது பழுக்க காய்ச்சி, துக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும், அவர்களுடைய விழா புறங்களிலேயும் முதுகுகளிலேயும் அவர்களுடைய நெற்றிகளிலேயும் சூடாக எதை அவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்களோ இரும்பு பாலங்களாக அதை மாற்றி அவர்களுடைய முதுகுகளிலையும் அவர்களுடைய நெற்றிப்புறங்களிலையும் விழாப்புறங்களிலையும் சூடிடப்படும் என்று திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அதில் வழங்கப்படுகிற அந்த தண்டனைகளுடைய அந்த விதத்தை பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த சூடிடப்படுகிற நிகழ்வு எப்போ நடக்கும் அப்படின்னா, நமக்கு சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் அந்த நியாய தீர்ப்பு நாளில் கேள்வி கேட்டு நமக்கு முடிவு வழங்குகிற நாளுக்கு முன்பாகவே ஜகாத் செலுத்தாதவருக்கு அந்த நியாய தீர்ப்பு நாளின் துவக்கத்திலேயே அந்த தண்டனை வழங்கப்படுமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி அவருடைய அந்த சூடு போட அது காய்ந்து விடுகிற போதெல்லாம் மீண்டும் அவருக்கு அதிலிருந்து சூடு இடப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளாக இருக்கும். இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இறைவன் விசாரிக்கிற அந்த நாளினுடைய அளவு என்பது ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு நிகரானதாக இருக்கும் என்கிற போது யோசித்தே பார்க்க முடியாத அளவிற்கு கடும் வேதனைக்கு ஒரு மனிதன் உட்படுத்தப்படுவான் என்கிற எச்சரிக்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி யார் இந்த ஜகாத் வழங்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய கழுத்துகளில் மாலைகளாக போடப்படுமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு, யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அதற்கான ஜகாத்தை வழங்கவில்லையோ மறுமை நாளில் முஸ்ஸில லஹு மாலுஹு யௌமல் கியாமா சுஜான், ஒரு பாம்புனுடைய தோற்றத்தில் அவருக்கு அவருடைய செல்வம் மாற்றப்படும். அவர் இன்னைக்கு சேர்த்து வைத்திருந்த எதை அவர் சம்பாதித்து வைத்திருப்பதை தன்னுடைய பிரஸ்டீஜா நினைச்சாரோ, நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம். அப்படித்தான் நம்முடைய பொருளாதாரம் குறித்து நம்முடைய பார்வை என்ன இருக்கிறது? இந்த பொருளாதாரம் நம்மை தலை நிமிரச் செய்யும், இந்த பொருளாதாரம் நமக்கு மரியாதையை தரும், இந்த பொருளாதாரம் நமக்கு ஒரு புகழை தரும், ஒரு பேரை தரும், இது நம்மை அசைக்க முடியாத ஒரு நிலையில் நிறுத்தும் என்கிற அந்த ஓட்டம் தான் தொழுகையை மறக்கிறோம், நம்முடைய தோழமையை மறக்கிறோம், உறவுகளை மறக்கிறோம், எல்லாத்தையும் மறந்து அதை நோக்கி ஓடச் செல்கிறோமே. இறைவன் நாளை கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படியாக இருக்கும்னா, இதைத்தானே சிறந்தது நினைச்ச, அந்த சிறந்ததாக நாம் நினைத்ததை வைத்தே அதை நாம் எதை பார்த்து பயப்படுவோமோ, பாம்புனா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாம்பாக இறைவன் அதை மாற்றி அந்த பாம்பு அவனுடைய தோல்ல அப்படியே சுற்றி கொண்டு அது எப்படி கூச்சலிடுமானா அவனுடைய தாடை பகுதியை கடிக்குமா, கடித்து அவனை பார்த்து சொல்லுமா, சும்மா யக்கூல் ஆனா மாலுக் ஆனா கன்சுக், நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய புதையல், என்னை சேகரித்து வச்சல, என்னைய சம்பாதித்து அதற்கான ஜக்காத்தை செலுத்த மறுத்ததற்காக
இப்படியான தண்டனை மறுமையில் வழங்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படியான பல்வேறு தண்டனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு தண்டனை விதத்தை சொல்கிறார்கள். பஷீரல் கானிசீன பி ரல்ஃபின், ஒரு யாரெல்லாம் இந்த செல்வத்தை ஜகாத்தாக வழங்காமல் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு கல்லை வைத்து மறுமையில் தண்டனை தரப்படுமா. எதை அல்லாஹ் நரக நெருப்பினுடைய எரிபொருளாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறானோ, கற்களையும் மனித உடல்களையும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த கல்லை அல்லாஹ் அப்படியே சூடாக்குவானா. கல் அப்படியே சூடாக்கி சும்மா யூலோ அலா ஹமலத்து சதி, நெஞ்சு மார்பு பகுதியில் அது வைக்கப்பட்டு முதுகு வழியாக அந்த கல் வெளியேற்றப்படும். எந்த பொருளாதாரத்தை இவங்க கொடுக்காம இறைவழியில் அல்லாஹ் சொல்லியிருக்கிற அடிப்படையில் சக்காத்தாக செலவிடாமல் சேகரித்து வைத்திருக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு நரகத்தின் எரிபொருளான அந்த கல்லை தன்னுடைய மார்பில் வைத்து பின் வழியாக அது வெளியேறுகிற அளவிற்கு இப்படியான வேதனை செய்யப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பெண் வருகிறார், அவர் தன்னுடைய காப்புகளை போட்டிருக்கிற போது அதற்கான ஜகாத்தை நீங்கள் வழங்கிவிட்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், இல்லை அப்படின்னா நரகத்தினுடைய காப்புக்களை நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள் என்கிற எச்சரிக்கை செய்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். இப்படி எண்ணற்ற எந்த பொருளுக்கு அவங்க ஜகாத்தை வழங்கலையோ, உதாரணத்திற்கு கால்நடைக்கு வழங்காமல் இருந்தார்கள் என்றால் அந்த கால்நடைகள் வைத்திருந்த அவங்க உலகத்தில் வைத்திருந்த கால்நடைகளை விட கொழுத்து பெருத்து அப்படியே திரகாத்திரமாக இருந்து அதனுடைய கொம்புகளால் இவர்கள் கீறி கிழிக்கப்படுவார்கள். அந்த கால்நடைகளால் கடிக்க விடப்படுவார்கள். அந்த கால்நடைகள் ஒன்று விட கூட மிச்சம் விடாமல் அவரை மிதித்து தள்ளி அன்றைக்கு மறுமை நாளில் வேதனை செய்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற அந்த செய்தியில் பார்க்கிறோம். இந்த விசாரணைகள் எல்லாம் இவருக்கு சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கப்படுவதற்கு முன்பாகவே இது போன்ற தண்டனைகள் தொடங்கிவிடும் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. அந்த நாள் ஒரு நாள் பிந்திவிட்டால், ஒரு நாள் நமக்கு நீண்டது என்றால் 50,000 ஆண்டுகள் என்று நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கான வேதனைகள், இப்பேற்பட்ட தண்டனைகள் மறுமையில் ஜகாத் கொடுக்காதவருக்கு வழங்கப்படும் என்று சொன்னால் அப்போ அது குறித்த ஒரு தெளிவு நம்மிடத்தில் இருக்கணும். நம்ம அது குறித்த ஒரு போதிய விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த ஜகாத்தை நாம் எப்படி வழங்குவது, நாம் எப்படி அதை கொண்டு போய் நம் மீது உண்மையில் ஜகாத் விதியாக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கணக்கீடு நாம் செய்யணும் என்கிற ஒரு புரிதலோடு அதை அணுகணும் என்கிற ஒரு அடிப்படையை இந்த நபிமொழிகளும் திருமறை வசனங்களும் நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இப்பேற்பட்ட அந்த ஜகாத் என்கிற கடமை குறித்து மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற போது அதில் பல்வேறு விதமான ஒரு மூட நம்பிக்கைகளும் கூட மக்களிடத்தில் மலிந்து காணப்படுவதை பார்க்கிறோம். என்ன பொதுவாக எப்படி வழங்கப்படுது, சரி இந்த சட்டங்கள்லாம் தெரிந்திருக்கிறது, அதனுடைய விபரீதங்கள்லாம் அறிந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட என்ன செய்யறதுன்னா ரமலான் வரைக்கும் காத்திருக்கிறது. ரமலானில் தான் ஜகாத் வழங்கணும் என்கிற மனப்பான்மை சிலருக்கு இருக்கு. ஆனால் அப்படித்தான் மார்க்கம் சொல்லியிருக்கிறதா? மற்ற ஏனைய தர்மங்கள் அல்லாஹ்வின் தூதர் பெரும் புயலை போன்று அந்த ரமலான் மாதம் விட்டால் தான தர்மங்களை இறங்கிடுவாங்க, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அது உபரியாக செய்ய வேண்டிய தான தர்மங்கள், மற்ற வணக்க வழிபாடுகளை செய்வார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்காக நாம் கடமையான தொழுகைகளை விட்டு இப்போ மற்ற மாதங்கள்லாம் தொழாம ரமலானில் தொழுத கூடுதல் நன்மைன்னு அப்போ போய் தொழுக முடியுமா? அப்போ எப்போது நமக்கு அது விதியாகிறதோ ஜகாத் என்கிற கடமையை பொறுத்தவரை அது கடமையான நிலையில் அந்த ஒன்ஸ் நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, இஸ்லாம் சொல்கிற அந்த நிலையை, அந்த செல்வந்த நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு வருகிற எல்லா வருவாய்க்கும் நாம் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலையை அடைந்து விடுகிறோம். வந்துருச்சுன்னா கொடுத்துடணும், அவ்வளவுதான். இப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற போது நாம் அதை தாமதப்படுத்துவது, அதை நாம் துரிதமாக கொடுக்க மறுப்பது என்பது ஏதோ ஒரு விதத்தில் மரணத்தை எதிர்கொண்டிருக்கிற ஒருவராக நாம் இருக்கிற போது எவ்வளவு விரைவாக அதை வழங்கிவிட்டு நம்முடைய கடனை நிறைவு செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக அதை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். இப்போ மார்க்கம் அதனுடைய இப்படியான பல்வேறு விதமான அடிப்படைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. இது செல்வத்தை தூய்மைப்படுத்துவதோடு இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் சொல்லி காட்டுகிறது, ஒரு மனிதனையும் குதுமின் அம்வாலிஹிம் சதகா, நபியே நீர் அவர்களிடமிருந்து ஜகாத்தை நீங்கள் எடுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டி சொல்கிறான்.
இது அவர்களை அப்பழுக்கற்றவராக ஆக்கி தூய்மைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஒரு மனிதனுடைய கஞ்சத்தனத்தில் இருந்து, ஒரு பண வெறியில் இருந்து இன்றைக்கு அப்படித்தானே சீரழிந்து போகிறான். கஞ்சத்தனம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற போது இறைவன் நமக்கு கொடுத்ததை இன்னொருவருக்கு கொடுக்க மனம் வர மாட்டேங்குது. உயிரையே தியாகம் செய்ய முன்வரக்கூடியவர்களால் கூட பணம் காசு என்றால் பின்னுக்கு போய் நிற்கிற ஒரு மனநிலை நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த கஞ்சத்தனத்திலிருந்து, பணத்தின் மீது இருக்கிற அபரிவிதமான அதன் மீது இருக்கிற ஒரு ஆசை, அதன் மீது இருக்கிற ஈர்ப்பு அது குறைய வேண்டும். ஒரு நிதான தன்மை ஒரு முஸ்லீமினிடத்தில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு மனிதனை அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையாளியாக மாற்றுகிற கடமையாகவும் இந்த சக்காத்தை பார்க்கிறோம். இது குறித்த ஒரு தெளிவை அடைந்து அதை உரிய முறையில் நிறைவு செய்கிற நன்மக்களாக இறைவன் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.